இலங்கை யாழ்ப்பாணத்துல மூளாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டுறவு மருத்துவமனை இருந்திருக்கு. அப்போ அந்த டைம் பீரியட்ல. அந்த மருத்துவமனைக்கு தான் சிவாஜ் சார் ரூ. 25,000 நிதியுதவியா வழங்கியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எப்படி சிவாஜ் சார் வழங்குனாரு? அதுக்கான கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பராசக்தி படம் தான். 1952ல பராசக்தி படம் ரிலீஸ் ஆன உடனேயே கொழும்புல இருக்கக்கூடிய லைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய தியேட்டர்ல பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு. ஒரு வாரம் இல்ல, 2 வாரம் இல்ல, கிட்டத்தட்ட 350 நாட்களுக்கு மேல அந்த படம் ஓடுதுன்னா பாத்துக்கோங்க. இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கும்போது நான் முன்னாடி சொன்னல அந்த மூளாய் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையுடைய சேர்மன் பி.எம். சங்கரம் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சிவாஜ் சாரை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்குது. சிவாஜ் சாரை நேர்லயும் மீட் பண்றாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாரு. என்னன்னா, இந்த மாதிரி நம்ம மருத்துவமனையை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பண உதவி வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்றாரு. சிவாஜ் சார் கொஞ்சமும் யோசிக்காம அங்கிருந்து தன்னுடைய டீமோட கிளம்புறாரு. 1953 நவம்பர் 30ஆம் தேதி கொழும்புல இருக்கக்கூடிய ஜிந்துப்பெட்டி முருகன் டாக்கீஸ்ல என் தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகத்தை சிவாஜ் சார் போறாரு. அந்த நாடகத்துல இருந்து கலெக்ஷன் ஆன மொத்த மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 25,000. 1953ல ரூ. 25,000 அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத அப்போ இருந்தவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மொத்த பணத்தையுமே ரூ. 1 கூட எடுக்காம அப்படியே அந்த மருத்துவமனைக்காக நிதியுதவியா சிவாஜ் சார் கொடுத்துட்டாரு.